என்ன நீ? பாயாசம். என்னங்க? ரவி இந்த உமா. அத்தை பாயாசம் சாப்பிடுங்க. இல்ல எனக்கு வேண்டாமா. என்னண்ணே? அத்தை அம்மா இங்க உங்க ரூம்ல தான் இருந்தாங்க. சரிங்க அத்தை. நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். நீ எடுத்து வச்சிருமா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். சரிங்க அத்தை. சொல்லுங்க, ஆபீஸ் போயாச்சா? வந்துட்டேன் சீதா. என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, நம்ம பீரோவை போய் ஒரு நிமிஷம் தரேன். அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்லாம் வைப்போம்ல, அந்த லாக்கர் அப்படியே கொஞ்சம் ஓபன் பண்ணு. திறந்தாச்சு. அதுல என்னோட பர்சனல் ஃபைல் இருக்குல்ல? ஆமா. அதை எடு. எடுத்துட்டேன். சொல்லுங்க. அதுக்குள்ள என்னோட ஆதார் கார்டு இருக்குல்ல? ஆமா. அதுல இருக்கிற நம்பரை அப்படியே சொல்லு. சரி சீதா, நான் வச்சிடுறேன். என்னங்க? சொல்லு சீதா. அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்ல சீதா. சரி, நான் வச்சிடுறேன். எங்க போற? நீங்க தான் வேலைக்கு கிளம்பியாச்சுல்ல, கிளம்புங்க. நான் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கலான்னு வந்தேன். அம்மா அப்பாவை பார்க்கலான்னு வந்தியா? ஏய், அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நீ முதல்ல வெளியில கிளம்புடி. நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிற லட்சணம் எனக்கு தெரியாதா என்ன? என்ன தெரியும் உனக்கு? ஏய், பிரச்சனை பண்ணாம மரியாதையா போயிடு. ஹலோ பிரதர், நான் இன்னும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கவே இல்ல. இப்ப எதுக்கு காலையில இங்க வந்து நிக்கிற? அப்போ மத்தியானம் வந்தா வடை பாயசத்தோட எனக்கு விருந்து வைப்பீங்களா? ஏய், முதல்ல வெளில போடி. ஏய், வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கே நீ? நான் உங்க ரெண்டு பேரையும் பார்க்க இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதாமா? எதுவா இருந்தாலும் நீ இங்க வர தேவையில்லை. சொல்லுங்கம்மா, இவ எதுக்கு வந்திருக்காளா? அட பாவி, சீ, அது கூட வட தெரியாம இருக்கீங்க. ஏய், நகையை திருடிட்டு போன மாதிரி வேற ஏதாவது அடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கியா? இத பாருங்க, குறுக்கு வழியில ஆட்டையை போடுறதுல உங்க அளவுக்கு எனக்கு அனுபவமும் ஆசையும் கிடையாது. ஏய், பொம்பளை புள்ளையாச்சு, அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். கை வைக்க வச்சிடாத. ஐ, டோடா, அண்ணனுக்கு அண்ணி இருக்கும் போதே கோவலாம் வருது. ஏய், நீ எதுக்கு வந்தாலும் சரி, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம போயிரு. அம்மா, பாத்தியாமா உன் பசங்கள? இன்னைக்கு என்ன நாள்னு கூட தெரியாம இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும்.
நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மா அவ என்னம்மா சொல்றா? என்னமோ 4 நட்சத்திரம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா. நீங்க எதுக்குமா இவட்ட பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அவளை கிளம்ப சொல்லுங்கம்மா. அம்மா அப்பாவோட வெட்டிங் டேவை கூட ஞாபகம் வச்சுக்காம என்னடா பண்றீங்க? நீங்கெல்லாம் எதுக்கு பசங்கன்னு இருக்கீங்க? இத்தனைக்கும் ஒரே வீட்ல வேற இருக்கீங்க. வெக்கமா இல்லையா? ஆ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க அப்பா அம்மாவுக்கு சாயங்காலம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இல்லன்னு ஆமா ஆமா, இப்ப கூட பாரு, நாங்க அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போக தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். நீ தேவையில்லாம குறுக்க வந்து இப்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்க. ஆ, மா சொல்லுங்கம்மா அவகிட்ட. ஓ, கோயிலுக்கு கூட இந்த ஆபீஸ் பைய தூக்கிட்டு தான் போவீங்களோ? கோயிலுக்கு போயிட்டு நாங்க அப்படியே ஆபீஸுக்கு போவோம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாம பேசிட்டு முதல்ல நீ வெளில போ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அம்மா சொல்லட்டும். அம்மா, அவளை என் கண்ணு முன்னாடி நிக்க விடான்னு சொல்லுங்கம்மா. ஒழுங்கு மரியாதை அவளை வெளியே போக சொல்லுங்க. அத்தை, இவ்ள பார்க்கவே பிடிக்கல அத்தை. தயவு செஞ்சு போ சொல்லுங்க. இன்னைக்காவது எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறே. நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. சரிம்மா, நான் போறேன். நீ இவங்களோடயே நிம்மதியா இருந்துக்கோ. இந்தாம்மா, இது மட்டும் ஏய். வாங்கிக்கோமா. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ படி கொடுத்துக்கிட்டே இருக்க. முதல்ல வெளியே படி. கிஃப்டா கிஃப்ட். ஓடிங்கிற திரும்ப திரும்ப நின்னுகிட்டே இருக்க. சொன்னா கேட்க மாட்டியா? போடி. தொலைச்சிருவேன். வெளியே படி. போடினா டேய், அவதான் போயிட்டால. நீங்களும் ஆபீஸ்க்கு போங்க. ஆபீஸ் கிளம்புற நேரத்துல மூட் அவுட் பண்ணிட்டா. அம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். டேய் ரவி, ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். அம்மாவை கூப்பிட்டுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போவோம். என்ன திடீர்னு கோயிலுக்கு? கோயிலுக்குலாம் வர முடியாது. எங்க அம்மாவை நான் செக்அப் கூட்டிட்டு போகணும். அவ முன்னாடி நான் சொன்னதை கேட்டேல்ல. இப்ப அம்மாவை கோயிலுக்கு கூட்டு போலனா நம்மளதான் தேவையில்லாம தப்பா நினைப்பாங்க. அண்ணி, அண்ணா சொல்றதுதான் கரெக்ட். இல்லனா நாம அவங்க வெட்டிங் டேவை மறந்துட்டோம்னு நினைப்பாங்க. அவ சொல்லிட்டு போனதுதான் கரெக்ட்னு நினைப்பாங்க. சரி, எல்லாரும் போய் கிளம்பலாம். மேகலா, போய் அம்மாவை கிளம்ப சொல்லு.
வாங்க சார். கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. உங்களை டெய்லி இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இல்லைங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். வாங்க சார், டீ சாப்பிடலாமா சார்? நேரம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு சாப்பிடலாமா? சரிங்க சார், போயிட்டு சரி, வாங்க சார். வரேன். போயிட்டு வாங்க. ஒருவேளை அப்பா வீட்டுக்கு போயிருப்பாரோ? அண்ணா, என்னம்மா? உங்களுக்கு மார்க்கண்டேயன் சார் தெரியுமா? தெரியுமா, இப்பதான் போனாரு. அப்பா அம்மாக்கு இன்னைக்கு கல்யாண நாள். நான் வீட்டுக்கு போனேன், அங்க அப்பா இல்ல. அதான் இங்க இருக்காரான்னு பார்க்க வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சாரை பார்த்திருக்கலாமேம்மா. அண்ணே, அப்பா நாளைக்கு வரும்போது மறக்காம மலர் கொடுத்தான்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிம்மா, நான் கொடுத்துறேம்மா. ம், சரி வரேன். உங்க பேருமா? மலர். சரிம்மா. ம். மலரே. ம். ஏய், என்ன மலரே, ஒரே ஃபீலிங்கா இருக்க போல. இல்ல பாண்டி, ஆ. வெட்டிங் டே அன்னைக்கு அப்பா அம்மாவை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன் தெரியுமா? ஏய், அதான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை பார்த்து கிஃப்ட்லாம் குத்துன வந்துட்டியா? அப்புறம் என்ன? ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வர சொல்லுவேன். எல்லாரும் வந்து அப்பா அம்மாக்கு விஷ் பண்ணுவாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சரி, இப்ப என்ன உனக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லணும், அவ்வளவுதானே? சரி, வா என் கூட. எங்க? வா என் கூட சொல்றேன். எங்கடா? வான்னு சொல்றேன்ல, வா. விஜய்கா, என்னடா பண்ற? டேய் கௌசிகே, வாடா இங்க. வா மச்சான். எதுக்கு எல்லாம் வாங்க சீக்கிரம். வாங்க வாங்க சீக்கிரம் எல்லாரும். இருன்னு சொல்றேன்ல. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சீக்கிரம். வாங்க வாங்க வாங்க. வண்டிங்களா? மகேஷே, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். நாமோ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாளைக்கு ரேடியோல போன் பண்ணி வாழ்த்து சொல்லுவோம்ல. ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு இப்போ வாழ்த்து சொல்ல போறோம். ஓகே? யாருக்குப்பா பிறந்த நாள்? பிறந்த நாள் இல்ல, கல்யாண நாள். யாருக்குப்பா? நம்ம மலரோட அப்பா அம்மாக்கு தான். டேய் போன விடா, எப்படி வா. பாட்டிமா, ஹலோ. மலரோட அம்மாவா? ஆமாங்க. கல்யாண நாள் வாழ்த்துமா, உங்க வீட்டுக்காரங்க சொல்லிடுங்க. சரிங்க. ஹலோ. ஹலோ ஆயா. யாருப்பா? மலர் அக்காவோட அம்மா தானே நீங்க? ஆமா. ஹாப்பி வெட்டிங் டே ஆயா. ரொம்ப சந்தோஷம்பா, வச்சிடுறேன்.
ஹலோ ஹலோ, யாரு? சீத்தம்மாவா? சீத்தம்மா, இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்மா. நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். அது என்ன பண்றது? ஏய் மலதே, அப்படியே நீனு குரலை மாத்தி பேசுறியா? டேய், டேய், வேணாம்டா. சொல்றது கேளு. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இது பேசு பேசு பேசு, குரலை மாத்தி பேசு. ஹலோ நீங்க மலரோட அம்மா சீதா தானே? ஆமா ஆம், சொல்லுமா. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்மா. நீயும் உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும். என்னோட வாழ்த்துக்கள். ஐயா, கண்ண முடுங்க. ஹாப்பியா? ம். சார், நான் புதுசா வந்திருக்கிற செக்யூரிட்டி. ஓ அப்படிங்களா? சரி, நான் கோவில தான் இருக்கேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்களா? அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், நான் வெயிட் பண்றேன். வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் ஃபோன் பண்ண புது வாட்ச்மேனா? ஆமாங்க சார். கோவிலுக்குள்ள நீங்க ஷூவெல்லாம் போட்டு வரக்கூடாது, கழட்டி அங்க வச்சுட்டு வாங்க. சரிங்க சார். ஒரு 10 நாளைக்கு இங்க தான் டியூட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க சார், நல்லது. கோயிலுக்கு டியூட்டிக்கு வர்றதுனால குளிச்சு சுத்தபத்தமா வரணும். சரிங்க சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கவிச்சி எதுவும் சாப்பிடக்கூடாதுப்பா. இல்லைங்க சார், அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சரி வாங்க, பூசாரியை பார்த்துருவோம். சரிங்க. ஷூவை அங்க கழட்டிடுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பயே கௌரி. இவர்தான் நம்ம கோவிலுக்கு புதுசா வந்திருக்கிற செக்யூரிட்டி. வணக்கம் சாமி. நமஸ்காரம். சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணி கொடுங்க. வேஷா பண்ணிவிடலாம். தனம் தானியம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம்பஸ்தரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்யமஸ்து. என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க கல்யாண நாள். எங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். சதசம்பஸ்தரம் தீர்க்கமாயு சர்வாபீட்டதா அனுகிரகதா பலசித்திரஸ்து. அர்ச்சனாபிஷேகட்டோத்திர பூஜாம் கரிஷ்யே. காலையில ஃபோன் பண்ணும்போது கூட சீதாட்ட சொல்லாம விட்டுட்டோமே. பாவம் சீதா ரொம்ப ஏமாந்து போயிருப்பா. என்னாச்சு? சீதா ஃபோன் எடுக்கல.